ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். தேவன் நமக்கு இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறான்ற எண்ணத்தில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கும் போது நம்ம என்ன எண்ணத்தில் வரணும்னா, பேங்க்கில் போய் நம்முடைய பணத்தை விட்ரால் பண்ணுற நினைப்பில் வரணும். இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறோன்ற எண்ணத்தில் வரக்கூடாது. பேங்க்குக்கு எப்படி போவீங்க? ஏற்கனவே உங்கள் பணம் அங்கே இருக்குது, நீங்கள் அது எடுக்கிறதுக்காக போகிறீங்க. ஜெபன்றது அதுதான். ஏற்கனவே எல்லா தேவைகளுக்கும் சந்திக்கும்படியான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக, எல்லா சாபங்களும் நீங்கி நம் ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக அதற்கான கிரயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கல்வாரி சிலுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். நம் ஜெபம்னு போகும்போது நமக்கான கிரயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் அங்கே போகிறோம். அந்த இடத்துல தான் ஜெபிக்கிறதுக்கு போவோம். இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் ஏதோ ஒன்று கொடுப்பான்ற இடத்துல நம்ம போயிடக்கூடாது. வித்ட்ரால் ஃபார்ம் எதுன்னு பேங்க்குக்கு போகிற மாதிரி வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு வசனத்தை எடுத்துகிட்டு தேவசமத்தில் போய் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் வரணும்னா, அப்படிப்பட்ட விதத்தில் ஜெபத்தில் நம்ம போனோம்னா அது விசுவாசம் ரொம்ப தேவையாக இருக்குது. விசுவாசம் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸில் தான் ஜெபங்கள்லாம் இருக்கும். ஆண்டவரே எதாயிலும் செய்யும், இதான் அற்புதம் செய்யணும். அவர் எப்போயும் செஞ்சுட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. சாப்பாடை செஞ்சு வச்சதுக்கப்புறம் அம்மா சாப்பாடு செய்ய சொன்னால் உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். செஞ்சு வச்சுருந்த முதல்ல ஒழுங்காக சாப்பிடுவீங்க. அதுபோல் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு விசுவாசித்து அதை சுதந்திரிக்கும்படியாய் போகிற இடம் தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபம் தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். எங்கெல்லாம் ஜெபம் வருதோ அங்கெல்லாம் விசுவாசன்ற வார்த்தை சேர்ந்து வரும். விசுவாசம் இல்லாமல் வெறும் ஜெபன்ற வார்த்தை வரவே வராது. ஆக தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்து நம்ம இரண்டு பேசணும். 2 பேதுரு 1:3 ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்திலே நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு, உலகத்தில் வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ நாம் உலகத்தில் பெற்று அனுபவிப்பதற்கு தேவையான சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு 1 தீமோத்தேயு 6:17 பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2 பேதுரு 1:3 வாசித்தோம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து அருளிவிட்டது என்பதை குறித்து நாம் அங்கே பார்த்தோம். எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட போகிறோம் இல்லை, ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே பிளஸடாக தான் இருக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கரை புரண்டு வருவதற்கு எப்படி பேங்க்கில் இருக்கிற பணம் நம்ம கையில் கிடைப்பதற்கு வித்ட்ரால் ஃபார்ம் முக்கியமோ, அதே போல் ஏடிஎம்மில் இருக்கிற பணம் நம்முடைய கையில் வர்றதுக்கு எப்படி ஏடிஎம் கார்டு முக்கியமோ, எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இன்னொருத்தர் அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு கூகுள் பே ஆப் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் இந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நீங்கள் காணும்படியாக வருவதற்கு உங்கள் ஆத்தும வாழ்வு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் 3 யோவான் 1:2 வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போது இந்த ஆத்மாவில் தான் இந்த சொந்தமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதியை தேவன் வச்சிருக்கிறார். மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒரு 3 பிரிவாக இருக்கிறான். ஆக இந்த ஆத்மா பார்த்தீங்கன்னாக்கா ஆவியில் இருக்கிற தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியது, சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன் மூலமாக கிடைக்கிற தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த ஆத்மா இருக்குது. கண், மூக்கு, நாக்கு. ஜெபம் பண்ணி நான் சொல்லிடுவியா? என்ன சொல்லிவிடுவேன்? டீயில் சக்கரை இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணி சொல்லிடுவியா? சாப்பாட்டில் உப்பு இருக்குது கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஜோம் பண்ணே கண்ணை மூண்டு பைக் ஓட்டுன்னு போயிடுவேன். கண்டிப்பாக பரலோகத்தான் போயிடுவேன்.
திரும்பி வரும்னு சந்தேகம் கிடையாது. அப்போ கண் முக்கியம் பைக் ஓட்டுன்னு போகிறதுக்கு. நாக்கு முக்கியம், அது கசப்பா உப்பா இனிப்பா தோற்பான்னு சுவைக்கிறதுக்கு நாக்கு முக்கியம். காது ரொம்ப முக்கியம். இந்த ஐம்புலன் வழியாக கிடைக்கிற தகவல்களையும் இந்த ஆத்துமா உள்வாங்கிக் கொள்ளுகிறது. ஆவியில் கிடைக்கிற தகவல்களையும் இந்த ஆத்துமா உள்வாங்கிக் கொள்ளுகிறது. இது வந்து ரெண்டு இடத்துலேருந்து தகவல்களை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்துமா ஆவியிலிருந்து கிடைக்கிற தகவல்களையும் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவல்களையும் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதன் சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவல்களை இந்த ஆத்துமா பெறும்பொழுது அது ஆவியில் ஒத்து வரலைன்னா, ஆவிக்குரிய தகவல்களோடு அது ஒத்து போகாமல் அது முரண்பாடாக இருக்கும்போது என் ஆத்மா ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் அடிக்கடி சங்கீதக்காரன் சொல்லுவார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், என் தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே. ஒரு எப்போ சொல்கிறாருனாக்கா, இந்த சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவல்கள் இந்த ஆவியில் கிடைக்கிற தகவல்களோடு சில நேரத்தில் ஒத்து போகாமல் முரண்பட்டு இருக்குது. என்ன முரண்பட்டுருக்குனாக்கா, ஆவியில் கிடைக்கிற தகவல் சொல்லுது நான் சுகம் ஆயிட்டேன்னு, சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவல் சொல்லுது எனக்கு வியாதி இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எனக்கு பிபி சுகர்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவல் சொல்லுது. அது உண்மையாகவும் இருக்குது, பொய் கிடையாது. ஆவியில் கிடைக்கிற தகவல் சொல்லுது, அப்படி தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆவியில் ஒரு தகவல் வந்துச்சு, நான் பணக்காரன் அப்படின்னு. ஏன்னா அதுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. 2 வருஷத்துக்கான கிரயம் சிலுவையில் கொடுக்கப்பட்டதுனால நான் பணக்காரன். ஆனால் இப்போ இருக்கிற சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உன் வருமானம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையே, ஒரு வீடு வாங்குற அளவு கூட உங்கள்கிட்ட காசு இல்லையே, ஒரு கார் வாங்குற அளவு கூட உங்கள்கிட்ட காசு இல்லையே, உங்கள்கிட்ட ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வசதியான ஒரு ஆள் ஒன்று நீ இல்லையே, இவ்வளோ தானே உன்னுடைய சம்பளம், இவ்வளோ தானே உன்னுடைய மாத வருமானம், இதை வச்சு தானே நீ குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்குற, உன்னுடைய எல்லா தேவைகளையும் இதை வச்சு தான் நீ ரன் பண்ணிகிட்ருக்குற, ஆக இதுதான் உன்னுடைய வரம்பு, இதுதான் உன்னுடைய எல்லை அப்படின்னு இப்போ இருக்கிற ஃபேக்ட் சொல்லுது. ட்ரூத்து சொல்லுது, நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவன், சகலவித நற்கிரியிலும் நான் பெருகிறவனாக இருக்கும்படி என்னிடத்தில் சகலவித கிருபைகளையும் அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆவியில் கிடைக்கிற தகவலை இந்த ஆத்துமா அறிந்திருக்கிறது, சென்ஸ் வழியாக கிடைக்கிற தகவலையும் இந்த ஆத்துமா அறிந்திருக்கிறது. இப்போ இந்த ஆத்துமா வாழ்வை பொறுத்து தான் எல்லாவற்றிலும் நல்வாழ்வு உண்டாகும். இந்த ஆத்மாவில் தான் தேவன் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை ஆத்மாவில், ஆவியில் வைக்கல, சரீரத்தில் வைக்கல. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். ஒன்று ஆவி வாழ்வது போல் எல்லாவற்றும் வாழ்ந்துருப்போம். ஏன்னா கண்டிப்பாக வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம எப்போவே. ஏன்னா உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் ரசன் அப்படி வரல. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும். ஏன்னா ஆத்மாவில் தான் அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்ற 3 பகுதி சேர்ந்த ஒன்றுக்கு பேர் தான் மனம் என்கிறதான இந்த ஆத்மா. இந்த சித்தம், இந்த வில், இந்த தீர்மானிக்கும் ஆற்றல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் ஆத்மாவிலே வைத்திருக்கிறார். ஆக தான் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்காருன்னா, இந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்கிறார். அதுக்கான கிரயத்தை சிலுவையில் கொடுத்துட்டார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஆத்மா வாழ்வு தானாக வந்துடுறது கிடையாது. இந்த சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கறதுனால வரும். எப்படி வரும்? சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கறதுனால இந்த ஆத்மா வாழ்வு உண்டாகும். ஆத்மா வாழ்வு உண்டாச்சுன்னா எல்லாவற்றிலும் வாழ்வு உண்டாகும். ஆத்மா வாழ்வு உண்டாச்சுனாக்கா எல்லாவற்றிலும் வாழ்வு உண்டாயிடும். கரண்ட் பில் கட்டலை, கேஸ் சிலிண்டர் வாங்கலை, ப்ரொவிஷன்ஸ் இல்லை, டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, பேங்க்லேருந்து காசு வித்ட்ரால் பண்ணோன்னா எல்லாத்தையும் கட்டிடலாம். அந்த பணத்தை தந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். பொருளாதாரத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். இப்போ மொத்தமாக பேசணுன்னா, தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த ஆத்தும வாழ்வு, வார்த்தையின் மூலமாக இருக்கிற ஆத்தும வாழ்வு உண்டாச்சுன்னா நீங்கள் ஆவிக்குற நிலையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆத்துவ நிலையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், சரீர சுகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், பொருளாதார நிலையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், குடும்ப சமாதானத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், கையின் பிரயாசத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கலாம். அதற்கு ஆத்தும வாழ்வு மிக மிக முக்கியம். தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு.
அதை எப்படி நாம் எடுக்கணும்னாக்கா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு தீர்மானிக்கிற ஆற்றல் தேவன் வச்சுருக்கிறார். அது ஆத்துமாவில் இருக்குது. இப்போ நான் ஆத்துமா தீர்மானிக்கணும். சில நேரத்தில் ஆத்துமா என்ன பண்ணுது, அறிஞ்சிருந்தாலும் தீர்மானிக்கிறது இல்லை, அப்படியே இஷ்டத்துக்கு விட்டுருது. இஷ்டத்துக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, அதுக்கு தீர்வுன்னு தெரியுது, அந்த தீர்வை பாடலாக பாடுறதில்லை. அந்த தீர்வை பாடலாக பாடுறதில்லை. அந்த தீர்வை சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. அந்த தீர்வை சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுறதில்லை. அந்த தீர்வை சொல்லி வாயில் அதை வைக்கணும். வாயில் பிரச்சனை வைக்கக்கூடாது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயிலேருந்து இது பிரியவே கூடாது, இல்லாட்டி வேறு ஏதாவது வந்துடும். வாயில் என்னென்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வாயில் வந்துடும். எதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாயிலேருந்து வந்துடும். அப்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொன்னால், அது ஆத்ம வாழ்வு உண்டானதான் அது வாயில் வரும். ஆத்ம வாழ்வு உண்டாக வாயில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னா, உங்கள் பாத்திரம் எதில் நிரம்பி வழிதுன்றதை நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது பிரச்சனை நிரம்பி வழிதான் இல்லை வார்த்தையில் நிரம்பி வழிதான். நீங்கள் டெய்லியும் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் பேசுகிறத நீங்கள் கவனித்தாலும் உங்களுக்கு தெரியும், மற்றவங்க கவனிக்க தேவையில்லை. ஒரு நாள் நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனால, என் பாத்திரம் இப்படி தான் நிரம்பி வழிஞ்சுன்னு இருக்குது. எப்படி நிரம்பி வழிஞ்சுன்னு இருக்குது? கவலையில் நிரம்பி, குழப்பத்தில் நிரம்பி, பலவிதமான பயத்துலேயும் திகில்லையும் நிரம்பி, அதுதான் வாயிலேருந்து வந்துனே இருக்குது. எதிர்காலத்துக்கு கொடுத்த கவலை, பயம், குழப்பம் தான் வாயிலேருந்து வருது. அப்போ அந்த வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி நிரம்பி வழிதுனாக்கா, அது வாயின் வழியாக தான் வரணும். வாயின் வழியாக தான் வரணும். உள்ள அனுப்புறதும் வாயின் வழியாக தான் அனுப்பணும். உள்ள அனுப்புறதும் வாயின் வழியாக தான் அனுப்பணும். எங்கெல்லாம் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிப்புன்னு வர இடத்துல வாயின் தான் வரும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று நீ இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ வாயில் நீங்கள் அறிக்கை பண்ணி கன்ஃபஸ் பண்ணுறீங்கனாக்கா, ஒரு ரட்சிப்புக்கு உண்டான ஒரு ரட்சகரை நீங்கள் உள்ளத்தை ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் வாய் ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனும் இந்த வாயில் இருக்கிற நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இந்த வாய் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த வாயில் நீங்கள் இருந்த உள்ள என்னன்னு சொல்லி நீங்கள் நிரம்பி வழிகிற ஒரு வழியாக இந்த வாய் இருக்குது. இப்போ அவரோட சித்தத்தை நம்ம அறிந்து, ரெண்டாவது நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிச்சா நம்ம நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம அதுக்கு நம்ம பேசி முடிச்சிட்டோம். மூணாவது, எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதை ஒரு 6 பாயிண்ட்டை வசன விளக்கத்தோடு பேசணும். அதில் சுருக்கமாகவும் பலமுறை சொல்லிட்டோம். முதலாவது, ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். ரெண்டாவது, கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம். மூன்றாவது, நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய சித்தம். நான்காவது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். ஐந்தாவது, எல்லாவற்றிலும் பெருகுவது தேவனுடைய சித்தம். ஆறாவது, நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் வசனத்தோடு நம்ம டீட்டெயிலாக எடுத்து நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். இப்போ நான்காவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா கூட, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே போய் அதை எடுக்கிறதுக்கு ஒரு சில தடைகளை நாம் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக 3 தடையை நம்ம ஒரு அவுட்லைனாக சொல்லியிருந்தோம். அதில் முதல் தடை அவிசுவாசம், இரண்டாவது தடை கீழ்ப்படியாமை, மூன்றாவது தடை மன்னியாமை. இந்த அவிசுவாசத்தை எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா, விசுவாசமும் அவிசுவாசமும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. விசுவாசமும் அவிசுவாசமும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, வேறு மாதிரி கிடையாது. அவிசுவாசமும் பேசுறதுனால தான் வருது, விசுவாசமும் பேசுறதுனால தான் வருது. அவிசுவாசமும் கேட்கறதுனால தான் வருது, விசுவாசமும் கேட்கறதுனால தான் வருது. நீங்கள் எதை கேட்டு எதை பேசுகிறீங்களோ அதை பொறுத்து அவிசுவாசமும் வரலாம், அதை பொறுத்து விசுவாசம் வரலாம். அதை எடுத்து பலமாக நம்ம காண்பிச்சிட்டோம். முதல்ல அவிசுவாசம் எப்படி வருதுன்னு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதில் பிரவேசிக்க முடியல? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தில் போகும்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தை பயன்படுத்தினா அதில் போயிருக்கலாம். அவிசுவாசத்தை யூஸ் பண்ணதுனால அதில் போக முடியல. அப்போ அவிசுவாசத்தை யூஸ் பண்ணாங்கன்னாக்கா, எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும், சுவிசேஷம் குட் நியூஸ் அந்த அர்த்தத்தை வருது.
அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் கொடுப்பேன் என்று கொடுக்கப்பட்டது என்று அந்த 430 வருஷம் அடிமையாக இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நமக்கு என்ன அறிவிக்கப்பட்டது? ஆதாம் காலத்திலிருந்து காலங்காலமாக பாவமின் அடிமை தந்திருக்கிற, சாபமின் அடிமை தந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தீர்வாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நம்ம எல்லாருக்காகவும் பலியானார், ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய பாவத்துக்காக சாபத்துக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவரை சொந்த இரட்சகராக தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய பிள்ளை என்கிற சுதந்திரவாளியாக நாம் மாறி தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு குட் நியூஸ், ஒரு நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? எகிப்திலேருந்து நீ நேராக கானானுக்கு போவ, எகிப்திலேருந்து பாலும் தேனும் ஓடுற கானானுக்கு போன்ற நற்செய்தி. நமக்கு என்ன நற்செய்தி? இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நீ ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நீ போய் நித்தியமான பரலோகத்துக்கு நீ போவ அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. அவங்க இப்படி தான் மிஸ் பண்ணாங்க. எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், கேட்டவர்கள்னால் கேட்டால் தான் விசுவாசம் வரும். கேட்டதுக்கு முன்னாடி விசுவாசம் தான் கேட்க முடியாது. கேட்டதுக்கப்புறம் கேட்டதை பேசாமல் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த சூழலை பேசுறதுனால, கேட்டதுக்கப்புறம் கேட்ட வசனத்தோடு தன்னுடைய வில்லிங்கை கலக்காமல் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த சூழ்நிலைகளோடு தன்னுடைய வில்லிங்கை கலந்து அதை பேசுறதுனால, தன்னுடைய விசுவாசத்தை வசனத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிரச்சனையில் மிக்ஸ் பண்ணி பேசுறதுனால அதை பிரவேசிக்கக்கூடாமல் போயிட்டாங்க. பிரவேசிக்கூடாமல் என்ன 13ஆம் அதிகாரத்தில் 27-33 அதை வாசிச்சிருக்கிறோம். 12 கோத்திர பிதாக்களை அவர் அனுப்புகிறாரு. ரொம்ப கிட்ட வந்தாச்சு மோசே. இப்போ அவங்க போய் பார்க்குறாங்க, அது கனி ரொம்ப ஒரு திராட்சை நம்ம எப்படி பாவம் எடை போட்டு கொடுப்பானாக்கா இப்படி கையில் எடுத்து கட் பண்ணி இப்படி எடை மிஷினில் போட்டு இப்படி திராட்சை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க திராட்சை எப்படி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொம்பு எடுத்து 2 பேர் ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அது ஒரு திராட்சை கொலையால் போட்டு இப்படி தூக்கிட்டு வராங்க திராட்சையை. அப்போ பாருங்கள் திராட்சை எப்படி இருக்கான்னு. திராட்சை யாரும் அப்படி தூக்கிட்டு வராங்களா? ஒரு பெரிய கொம்பு எடுத்து 2 பேர் ஷோல்டரில் கொம்பு நிற்க வச்சு அந்த ஷோல்டருக்கு நடுவை திராட்சை கொலையை மாட்டி திராட்சை கொலையை அப்படி தூக்கிட்டு வரான் அவன். அப்போது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுற ஒரு திராட்சை கொலை இவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி இருக்குது? இவ்வளோ பெருசாக இருக்குது. அது பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதில் போகிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான். என்னென்னாக்கா அங்கே இருக்கிற மனிதர்கள் ரொம்ப ராட்சித மனிதர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பலவான்லாம் இருக்கிறாங்க. அவங்க பட்டணம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க பார்வைக்கு நம்ம ஏதோ ரொம்ப இலக்காரமாக வெட்டிக்கிளி போல் இருக்கிறோம். அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்க பார்வைக்கு நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம். மற்றது நான் சொல்லிட்டேன்னா என் பார்வைக்கும் நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டான். என் பார்வைக்கும் மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் இலக்காரமாக இருந்தால் அது உங்கள் பிரச்சனை இல்லை. அவங்க அப்படி நினைக்கிறது அவங்க பிரச்சனை. யார் பிரச்சனை? மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் கேவலமாகவும் இலக்காரமாக இருந்தால் அது உங்கள் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்கல. உங்களை பற்றி அவங்க தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் அவங்க நினைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணினா அது உங்களோட பிரச்சனை. என்னை பற்றி நினைக்கிறாங்கப்பா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க நினைப்பை நீங்கள் உங்கள் நினைப்பு ஆக்கிட்டீங்க. இவங்க அப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது காலப்பையன் சொன்னாங்க, நாம் எளிதாய் பேரை ஜெயித்து கொள்ளலாம் வசனம் சொல்லிச்சோம். அதே அவங்க அப்போது விசுவாசம் அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா, விசுவாசமும் வசனத்தை கேட்டு அதை பேசினால்தான் வேலை செய்யுது. அவிசுவாசம் வசனத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு சூழலை பார்த்தோ இல்லை கேட்டோ அதை பேசுறதுனால்தான் வேலையை செய்யுது. அப்போது எபிரேயர் 3:12 வாசித்தோம், சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்னன்னாக்கா தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிடுமா அந்த அவிசுவாசம். அவிசுவாசம் தேவனை விட்டு உங்களை தூரமாக கொண்டு போயிடும். இந்த அவிசுவாசம் அப்படிப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய பேசினா கொஞ்சமாக தேவனுடைய நீங்கள் தூரம் வர ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ தேவன் எப்படி தெரிவார்? தேவன் ஒரு திருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவரால் பாவம் ஒன்றும் பண்ண முடியல பண்ணி நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு உண்மையிலே பெரியவர் வெளிப்பாடு இல்லாமல் போயிடும். நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்கள். நிலா இங்கேருந்து பார்த்தாக்கா இப்படி கை வச்சுன்னா கைக்குள்ளே நிலா இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி தெரியும்? நிலா இவ்வளோ பெருசாக வருகுது, பூமியோட 10 மடங்கு பெருசுன்றாங்க. அது பூமியை விட 10 மடங்கு அது பெருசுன்றாங்க. இப்போ நிலா நீங்கள் இப்படி பார்த்து இப்படி வச்சு நம்ம கைக்குள்ளே நிலா இருக்கிற மாதிரி தெரியும். நிலா இவ்வளோண்டு இல்லை,
நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தேவன் விட்டு ரொம்ப தூரமாக நம்ம போயிட்டோம்னாக்கா அப்படி தான் தெரியவா தேவன் கூட தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவர் ஒன்றும் உங்களுக்கு பெரியவராக இருக்கிற மாதிரி தெரியாது, பிரச்சனை தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமாக வந்துட்டீங்க. அவன் வசனம் சகோதரர், ஜீவன தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டிஸ்டன்ஸாக கொண்டு போகக்கூடிய இந்த அவிசுவாசம் உங்களுக்குள்ளே நுழைஞ்சிடாமல் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யுது நம்ம பார்த்தோம். விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? இப்படியே தான் வேலை செய்யுது. அதை ஒரு 4 உதாரணம் எடுத்து காண்பித்தேன். அது முதல் உதாரணம் ரோமர் 4 அதிகாரத்தில் 17லேருந்து 24 வரைக்கும். ஆபிரகாம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி தாம் விசுவாசித்தவரும் மரித்தோர் உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறதுமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் என்ன பண்ணாங்க, சூழ்நிலையை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணாமல் இருந்தான். சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர், சூழ்நிலையை விட கர்த்தர். அப்போ அவன் அப்படி சொல்லி தேவனை மையப்படுத்தினானா. என்ன பண்ணானா? சொல்லி தேவனை. அப்போ தேவன் எப்படிப்பட்டவன்றது தேவன் சொல்லும் போது விசுவாசத்தில் வல்லவனானான். சொல்லும் பொழுது விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்போது ஒரு லெவல் விசுவாசம் உங்களுக்கு நிற்குது. அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய நீங்கள் நினைக்கக்கூடாது. அது விதை மாதிரி தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? விதை மாதிரி தான் இருக்குது. அந்த விதை செடி ஆகணும், அது பூ பூக்கணும், காய் காய்க்கணும், கனி ஆகணும். அது என்ன பண்ணணும், அந்த விதையில் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது வளரும். ஆசிட் ஊற்றுனீங்கன்னா அது செத்து போயிடும். என்ன ஊற்றணும் நீங்கள்? அதில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த விதை கண்டிப்பாக வளரும். அவர் கேட்ட வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னாக்கா அந்த விதையில் நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றினே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனத்துக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கலாம், அது நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னாக்கா ஊற்ற வேண்டிய தண்ணீர் பதில் நீங்கள் பெனாயிலே ஆசிட்டே நீங்கள் ஊற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன ஆகிடும்? அந்த விதை வளர்றதுக்கு பதிலாக வேறு ஒன்று வளருறாங்க, அவிசுவாசம் வளர்ச்சி வளரும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அந்த சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம என்ன பேசணும்னா, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது விசுவாசத்தில் வல்லவனானான். யாரவன்? ஆபிரகாம். பெரும்பாலுள்ள ஸ்ரீ பற்றி பேசணும். மார்க் 5ஆம் அதிகாரம் 24-34 வரைக்கும். இயேசு கிறிஸ்து கொடுத்து காதலை கேள்விப்பட்டு சும்மா உட்காந்து இல்லை, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்தான். என்ன பண்ணா? அவள் சொன்னாலாம், அவள் வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொட்டால் சுத்தமாகும் என்று சொல்லி வாயில் சொல்லி நின்றான். என்ன பண்ணா? சொல்லி இயேசு இருக்கிற இடத்துக்கு போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். என்ன சொன்னாலோ அதை செயலில் காண்பிச்சா, அது நடந்துருச்சு. 1000 மடங்கு பெருகும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தசமத்தை கொண்டாந்து போட்டு பாருங்கள், 1000 மடங்கு ரிட்டன் வரும் உங்களுக்கு. நீங்கள் சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், என் கை செய்யும் எல்லா வேலையும் தேவனாக ஆஸ்வதம் கட்டளையிடுவார் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு வேலைக்கு போய் பாருங்கள், நல்லா சோக் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் ஐயோ இதுக்கு வேறு போய் தொலைனமான்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் கை செய்யும் எல்லா வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அங்கே ஆர்டர் போட்டிருக்கார், நான் போய் செஞ்சால் அது ப்ளஸ் ஆகிறதுக்கு. அதனால தான் நான் போகிறேன் வேலைக்கு, நான் அதை செஞ்சால் தான் அது ஆஸ்வதிக்கப்படும், அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் தசமத்தை காணிக்க கொடுக்கும்போது நான் இப்போ இருக்கிறத காட்டில் 1000 மடங்கு பெருகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சொல்லிட்டு ஆனால் அறிக்கை பண்ணிட்டு கொடுக்குறோம். இங்கே அறிக்கை பண்ணிவிட்டு கொடுக்குறோம், கன்ஃபஸ் பண்ணுறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை ஓரத்தாலும் தொட்டால் சுத்தமாகும் என்று என்ன பண்ணால் சொல்லி, அப்புறம் வசந்த ஓரத்தை போய் என்ன பண்ணால் தொட்டா. எல்லாரும் சுற்றி இருந்தாங்க, எல்லாருக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை போல இவளுடைய சரீரத்தை சுகமளிக்கிற வல்லமை போயிட்டு உடனே சுகமாயிட்டான். ஏசு சொன்னார், யார் என்னை தொட்டது கேட்குறாங்க. இல்லை இவ்வளோ பேர் தொட்டுனுக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, இவ்வளோ பேர் தொட்டது வேறு, ஆனால் விசுவாசத்தோடு என்னை தொட்டது வேறு. விசுவாசத்தோடு இதுதான் தேவனுடைய சமூகத்தில் வருவது. இடத்துல வருகிறவன் அவர் அங்கே உண்டு என்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் தேவத்தை பிரியமாக இருப்பது. விசுவாசமே இல்லாமல் அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண நினைக்கிறது ரொம்ப முடியாத விஷயம் அப்படின்றார். 160 ஒருத்தனை பற்றி பேசணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும். அவன் இயேசுக்கிட்ட வரான், என் வேலைக்காரன் வீட்டில் ரொம்ப ரொம்ப திமிர்வாதமாக அவஸ்தைப்படுறான், நீங்கள் சுகமாக்கணும், நீங்கள் சுகமாக்கணும்னு சொல்லலாம்.
அவர் சொல்ல நான் ஒன்றும் சுகமாக்கிறேன்ப்பா என்னார். இல்லை நீங்கள் வர அளவுக்கு நான் ஒன்றும் யூதன் கிடையாது, எனக்கு ஒரு மெத்தட் தெரியும், நான் 100 பேருக்கு ஒரு அதிகாரி, ஒருத்தனை போனால் போவான், ஒருத்தன் வானா வருவான், எனக்கு மேலே அதிகாரிங்கிற அவன் சொல்கிறத நான் செய்வேன். அதுபோல் நீ இங்கேன்னு சொன்னாலே அங்கே வேலை நடக்கும் அப்படின்னா, இங்கேன்னு சொன்னாலே அங்கே வேலை அவள் சொன்னால் நடக்கும். சொன்னால் ஆண்டவர் பார்த்தார் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படி விசுவாசம் காலையில் சொல்லிட்டு சொன்ன மாற்றத்தை அங்கே சுகமாயிடுச்சு வேலைக்காரனுக்கு. அப்போ சொன்னால் விசுவாசம் வேலை செய்யும், சொன்னால் அவிசுவாசம் வேலை செய்யும். நீங்கள் என்ன சொல்லணுன்றத உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற இந்த தீர்மானிக்கும் மாற்றல்ன்ற ஒரு பகுதி முடிவெடுக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க எதை சொல்லணும் அப்படின்றத, எதை நீங்கள் சொல்லணும், எதை சொல்லணும்? மலையை பார்க்கும்போது மலையை பார்த்து போன்னு சொல்லணும். மலையை பற்றி பெருசாக சொல்லின்னு இருக்கக்கூடாது. மலையை பற்றி உங்கள் எதிரிகளை பற்றி பெருசாக பேசாதீங்க. இயேசுவின் நாமத்தை 7 வழியாக போ அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வழியாக வர நீ 7 வழியாக ஓடிப்போ அப்படின்னு சொல்லணும். அவனை பற்றி பக்கத்தில் வந்து ஐயோ அவன் அப்படிலாம் போகிறான்னு சொல்லிடக்கூடாது. மலையை பற்றி பேசக்கூடாது, மலையை பார்த்து பேசணும். மலையை பார்த்து என்ன பண்ணோம் பேசினா மலை போய் எங்கே விழுந்துடும்? சமுத்திரத்தில் விழுந்துடும். அப்போது அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்லுவார். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து அதை வேரோட பிடிங்கி போய் அப்படியே கடலில் நட்டுக்கோன்னு சொன்னால் நட்டுக்குமா? கடலில் மரம் போய் கடலில் நட முடியுமா? அவர் மரத்திலோட நட்டுலாம். இப்போ ஒரு ஜேசிபி வச்சு பிடிங்கி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எடுத்து போயிட்டு இன்னொரு இடத்துல அந்த மரத்தை நடுறான். கடலில் நட முடியுமா மரத்தை? அவர் சொல்லார் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடிங்கி போய் கடலில் நடப்படுவாங்க சொல்லுவாங்க. கடலில் மரம் நிற்குமா? கடலை பிரித்து கட்டலாம், மரம் நிற்குமா? நிற்காது. அவர் சொல்ல அது நிற்கும்ன்றாரு. அது நிற்கும்பா, நீ சொல்லிப்பா அது நிற்கும் அப்படின்ட்டார். நீ பேசினா அப்படி நடக்கும். முடியாதெல்லாம் கண்டிப்பாக முடியும். வாயின் வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது. அது பிரித்து கொடுத்துற எல்லாத்தையும் இல்லைங்க அப்படியே எட்டுன்னு போயிடும். மலையை உங்கள்கிட்ட அப்படி பிரித்து எடுத்துன்னு போயிடும். உங்கள் சரீரத்து வியாதியை பிரித்து எடுத்துன்னு வெளியே போயிடும். உங்கள் குடும்பம் தரித்திரத்தை பிரித்து எடுத்துன்னு அப்படி வெளியே போயிடும். உங்கள் மனசில் இருக்கிற கவலையை குழப்பத்தில் பிரித்து எடுத்துன்னு அப்படி வெளியே போயிடும். சமாதானம் மட்டும் தான் அங்கே நிற்கும். அப்படி பிரித்து எடுத்துரும். இது எதையும் சேர்த்து பிரித்து எடுத்துரும். காணக்கூடாத ஒன்று காணக்கூடிய ஒன்றோடு மீட் பண்ணும்போது காணக்கூடிய ஒன்றிலிருந்து சில பகுதிகள் காணக்கூடாமலே போய்விடும். சில பகுதிகள் காணக்கூடாமலே போய்விடும். இன்விசிபிள் அது விசிபிளோட மீட் பண்ணும்போது விசிபிளோட சில பார்ட் இன்விசிபிள் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போ தண்ணி வந்து கண்ணில் பார்க்குறோம். அதோடைய ஃபார்முலா வந்து H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது தண்ணி. ஆனால் சூரிய வெப்பத்தை உணர முடியும், கண்ணில் அதை நீங்கள் பார்க்க முடியாது. சூரிய வெப்பம் வந்து தண்ணியில் மீட் பண்ணும்போது தண்ணி வந்து அதில் இருக்கிற ஹைட்ரஜனை தண்ணியை பிரிச்சுட்டு ஆக்சிஜன் போயிடுது, நீராவி ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததான் தண்ணி. அது காணக்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இன்விசிபிளோட விசிபிளில் மீட் பண்ணும்போது விசிபிளில் இருக்கிற ஒரு சில பார்ட்டு அப்படியே இன்விசிபிளாகவும் போயிடுது, காணாமலே போயிடுது. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை, அது ஆவிக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ஊடுருவி செல்லுது. அது உங்கள் ஆத்மாவில் டச் ஆகும்போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி வெளியே போயிடுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் எல்லாமே வெளியே போயிடுது. உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனைலாம் அங்கே காணாமலே போயிடுது. இப்போது இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சுட்டாக்கா அங்கே தண்ணின்ற ஃபார்முலா இல்லாமல் போயிடும். ரெண்டாவது சேர்ந்தால் தான் அது வந்து ஒரு காணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. இல்லைன்னா ஆக்சிஜன் எல்லாத்துலையும் இருக்குது. நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன்லாம் உயிர் வாழ முடியாது. பார்க்க முடியுதா? நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் உங்களை கண்ணால் பார்க்க முடியுதா? பூமிக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது. ஏன்னா பூமிக்குள்ளே போர் வாட்டர் இருக்குது. பூமிக்குள்ளே போர் வாட்ரு. அது வாட்டருடைய ஃபார்முலா என்னது? H2O. வாட்டருடைய ஃபார்முலா என்னது? H2. பூமிக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது, மேலே ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனை தனியாக பிரிக்கும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்கள் காண முடியாமல் போயிடும், கண்ணால் பார்க்க முடியாமல் போயிடும். இப்போ கண்ணால் பார்க்குற மாதிரி ஆபிரகாமோட பிரச்சனை இருந்தது, கண்ணால் பார்க்குற மாதிரி பெருமாளோசியுடைய பிரச்சனை இருந்தது, கண்ணால் பார்க்குற மாதிரி நூற்றுக்கதியுடைய பிரச்சனை இருந்தது. தேவனுடைய வார்த்தை இன்விசிபிளாக இருக்குது. இன்விசிபிளோட விசிபிள் மீட் ஆச்சு. அந்த கண்ணால் பார்க்குற பிரச்சனை காணாமலே போயிடுச்சு. கண்ணால் பார்க்குற பிரச்சனை காணாமலே போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை வந்து அப்படிப்பட்ட ஒன்று. அது உங்களை கண்ணால் பார்க்க முடியாது.
அது இருப்பது உண்மை. இருப்பது காற்றை உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, அது இருப்பது உண்மை. காற்றை இப்போ ஃபேன்லேருந்து காற்று வருது, உணர தான் முடியுது, கண்ணால் பார்க்க முடியுது என்ன இல்லை. அதனால் அது இல்லைன்னு அர்த்தமா? இங்கே இருக்கிற கதிர்கள்லாம் என்னால் கண்ணில் பார்க்க முடியல, அலைவரிசைகள்லாம், ஆனால் இருப்பது உண்மை. அது பார்க்குற மாதிரி ஒரு ஆண்டனாவும் ஒரு டிஸ்பிளேவும் ஒரு ரிமோட்டும் ஒரு செட்டப் பாக்ஸும் வச்சா எல்லா சேனல்லையும் பார்க்க முடியும். ஆனால் சேனல்ஸ்லாம் இங்கே இருக்கிறது உண்மை தான். டைரெக்டாக பார்த்தா தெரில, அது டைரெக்டாக பார்த்தா இங்கே அலைவரிசைகள் இந்த கண்ணில் தெரியல. அதை பார்க்குற மாதிரி கொண்டு வரமுன்னா பார்க்குற மாதிரி கொண்டு வர முடியும். மேலே ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணணும், உள்ளே ஒரு டிஸ்பிளே வைக்கணும், ஒரு செட்டப் பாக்ஸ் வைக்கணும், ஒரு ரிமோட்டை தட்டணும், நான் விரும்புகிற சேனல்ஸ் அதில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே. ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு இப்போ உங்கள் ஆத்மாவில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? எதை பேசணுன்ற முடிவு எடுக்கணும். எதை பேசணுன்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, பேசக்கூடியவனை தான் மனுஷன் தேவன் உண்டாக்கியிருக்கிறார். எந்த உயிரினத்தையும் பேசக்கூடிய விதத்தில் தேவன் உண்டாக்கவே இல்லை. கிளி பேசும், நீங்கள் கற்றுக்கிற 4 வார்த்தை மட்டும் தான் பேசும், அதுக்கு மேலே பேசாது. சிந்தித்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த உயிரினத்துக்கும் சிந்தித்து பேசக்கூடிய ஆற்றல் இல்லவே இல்லை. ஆனால் மனுஷன் தேவனை போல உண்டாக்கப்பட்டான். தேவன் பேசினார், அது உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார். இன்றைக்கி நீங்களும் வாழ்க்கையில் பேசுகிறீங்க, அது உண்டாகிறது, அது நல்லதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா வசனத்தை பேசணும். எதை பேசணும்? வசனத்தை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது உண்டாகும். இப்போது நமக்கு டைம் வந்து 8:20 ஆகுது. இது கண்டினியூ பண்ண டைம் ஆகிடும். அடுத்த வாரத்தில் மரத்தை பார்த்து இன்னும் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம போய் நம்மளை சுதந்திரிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற என்னன்றதை முதல்ல அவிசுவாசம் எப்படி விசுவாசம் எப்படி வேலை செய்தோ அதே போல் தான் அவிசுவாசமும் வேலை செய்கிறது. 2வது கீழ்ப்படியாமை, 3வது மன்னியாமை. இதெல்லாம் வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் நமக்கு எல்லாம் வச்சுருந்தா கூட அதை போய் எடுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அந்த தடையை கிளியர் பண்ணால் அதை எடுத்துடலாம். கடவுள் நம்ம செபிப்போம். நல்ல